என் காமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அன்ஃபேர் எவிக்ஷன் ஸ்கிரிப்டடு அப்படின்ட்டுலாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. அந்த காமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கேருந்து வெளில போகும்போது சாரி சொல்லணும்னு நினைக்கிறது எனக்கு, நான் ஃபைனல்ஸ் போய் டைட்டில் அடிக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலி விழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. எனக்கு அது கிடைக்காம போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் அந்த விஷயம் இம்பேக்டாக இருந்துச்சு என் லைஃப்பில். எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்கலேருந்து ஒருத்தவங்க யாராவது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்கு போயிருந்தா அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அதே மேட்டர் தான் நான் ஃபீல் பண்ண மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிது. நான் ஸ்டடீஸ் எல்லாம் விட்டு டான்ஸுக்கு சென்னைக்கு வரணுன்னும் போது எங்கள் அம்மா அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் பண்ணுற காஸ்டியூம்ஸு, நான் பண்ணுற ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எதுவும் கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய டைமில் அம்மா பேசியிருக்காங்க. நான் சொல்லுவேன், இல்லைம்மா ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிதான் இருப்பேன். ஃபினான்ஷியலி எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? டான்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஷூட்டுக்கு 500. நான் மோஸ்ட்டாக அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டு ஒரு டைல்ஸ் வரைக்கும் போக ஆரம்பித்தேன். நான் கண் கலங்கிக்கிட்டே மண்ணெல்லாம் மேலே தூக்குவேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட த பீப்புள்ஸ் வின்னர் பிரதீப் இருக்காங்க. வணக்கம். ஹாய்க்கா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள்? ஆல் குட். நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி தான், பீப்புள்ஸ் வின்னர் அப்படின்னு தான் வந்து இப்போவுமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. யார் வின் பண்ணா எனக்கு என்னப்பா, பிரதீப் ப்ரோ தான் எனக்கு வின்னர் அப்படின்னு மாதிரி தான். அது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. காமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இல்லை பிரதீப்லாம் வந்து ஃபினாலேக்கு போயிருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என் காமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அன்ஃபேர் எவிக்ஷன் ஸ்கிரிப்டடு அப்படின்ட்டுலாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. அந்த காமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல, அவங்க மக்கள் என் மேலே ஒரு ஹோப் வச்சுருந்தாங்க. இவர் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு எப்படி உடஞ்சி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அதனால ஒரு சில பேர் அப்படி சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணமோ அதுக்கான ரிசல்ட் தான் அங்கே கிடச்சிருக்கு. பட் எனக்குமே அது கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. அது அன்ஃபேர் எவிக்ஷனாக அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எனக்குமே மேபி போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே ஆடுற எல்லாருமே ரொம்ப டஃப். அதுலேயும் நம்ம ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம். பட் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் சேனல்லே சொல்லியிருந்தேன், அதுமாரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து சாரி சொல்லணும் அப்படின்னா அது எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உள்ளே செலக்ட் ஆகி உள்ளே ஆடுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, கிடைக்காதப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு சாரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் செமிஃபைனலில் நான் வெளில வரும்போது நான் சொன்னது, நான் இங்கேருந்து வெளில போகும்போது சாரி சொல்லணும்னு நினைக்கிறது எனக்கு, நான் ஃபைனல்ஸ் போய் டைட்டில் அடிப்பேன்னு நினைக்கிற மக்களுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க என் மேலே அவ்வளோ ஹோப் வச்சுருந்தாங்க நான் அடிப்பேன்ட்டு. பட் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. பட் ஓகே தான். அந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஒரு அன்பு இருக்கும்ல, கண்டிப்பாக அது கிடைக்கலையே அப்படி, அதனால அவங்க போடுறாங்க. அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே தான். லைக் உங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கறதுலேருந்து எல்லாருமே வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற அளவுக்கு உங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும். ஸ்டார்டிங்கில் நானுமே டான்ஸ்லாம் பண்ணி ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டுருக்கப்பெல்லாம் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்லாம் எதுவுமே கிடைச்சதில்லை. எனக்கும் நிறைய வியூஸ் போகுமா இல்லை நம்மளும் நிறைய பேருக்கு பிடிக்குமாலாம் நான் எதிர்பார்த்த நாட்கள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த விஜய் டிவியில் கிடச்சி அதுக்கப்புறம் ஜோடி ஆடி பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு அது கிடைக்காம போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் அந்த விஷயம் இம்பேக்டாக இருந்துச்சு என் லைஃப்பில். எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்கலேருந்து ஒருத்தவங்க யாராவது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்கு போயிருந்தா அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அதே மேட்டர் தான் நான் ஃபீல் பண்ண மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடச்சிது. அது வெளியிலுமே ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த மக்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. ஸோ மக்கள் சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து உங்கள் அம்மா வந்து ஹாப்பியாக பார்க்குறது தான். ஏன்னா வந்து அம்மாவோட ஹாப்பினஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா அவங்க வந்து நம்ம பிள்ளை கஷ்டப்படுறானே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே அம்மாவோட ஹாப்பினஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸ்டேஜில் வந்து அம்மா ஏற்றுறதுலேருந்து அம்மா வந்து இப்போது ப்ரௌட் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா பற்றி கண்டிப்பாக. அம்மா அதுதான், நான் டான்ஸுக்கு போகும்போது அம்மா என்னை வந்து பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணலை. ஏன்னா அப்பாவை விட்டு அம்மா தனியாக இருக்காங்க. ஒரு 14 வருஷமாக அம்மா தனியாக தான் இருக்காங்க. எங்களை பார்த்துக்கிட்டு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் அம்மாவை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மாவோட மைண்ட் செட்லாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. அப்படி இருக்கும்போது நான் ஸ்டடீஸ் எல்லாம் விட்டு டான்ஸுக்கு சென்னைக்கு வரணுன்னும் போது எங்கள் அம்மா அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதில் போய் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அம்மா ரொம்ப பிரேக் ஆகிட்டாங்க. பட் நான் சொன்னேன், இல்லைம்மா நான் போகிறேன், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை என்னையமெல்லாம் வெளில காட்டுவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன்னு போய் தான் ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா எப்பயுமே கேட்பாங்க, இத்தனை நாள் இருக்கிற இது நம்மளுக்கு எதுவும் கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய டைமில் அம்மா பேசியிருக்காங்க. நான் சொல்லுவேன், இல்லைம்மா ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிதான் இருப்பேன். அது எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி.
வெளியில் போகிறவங்கலாம் கேட்குறாங்க இந்தமாரி. ஏன்னா நான் டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் நான் பண்ணுற காஸ்டியூம்ஸு, நான் பண்ணுற ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி இருக்காப்புல, தம்பி இப்படிலாம் ட்ரெஸ் போடுறாப்புல, கிழிஞ்ச பேண்ட்லாம் போட்டிருக்காப்புன்னு சொல்லி அம்மா கேட்கும்போது அம்மா என்கிட்ட ஃபீல் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்போ நான் அதெல்லாம் சொல்லுவேன், இல்லைம்மா இந்த ஃபீல்டில் இப்படிலாம் இருந்தால் தான் நான் டான்ஸர்ன்ற மாதிரியாவது கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அப்போ ஒரு மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இப்போ வந்து உன் பையன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் கேட்குறாங்க, அம்மா வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் தான் சொன்னேன், நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி வந்தோம்மா, அது கிடச்சிருச்சு அப்படின்னு ஹாப்பி. அப்புறம் அண்ணா சாண்டி அண்ணாவும் பேசினாங்க அம்மா கிட்ட, அம்மா வந்து சேனல்லையும் பேசினாங்க, ரொம்ப ஹாப்பி அம்மா. இப்போ நீங்க சொன்னீங்க லைக் அம்மா வந்து தனியா உங்களை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரகிளே வந்து ஒரு தனியா இருக்கும்ல. ஃபினான்ஷியலி எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் நம்ம பேஷனை நோக்கி ஓடும்போது வந்து ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக இருக்கும். சென்னை சர்வைவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோட இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. ஸோ இந்த சர்வைவல் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். நான் இங்கே சென்னைக்கு வரப்போ ஸ்டார்ட் அப்பில் எனக்கு பெருசாலாம் இன்கம் எதுவுமே கிடையாது. நான் டான்ஸ் நம்பி வந்துட்டேன். அப்போ நான் டான்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஷூட்டுக்கு 500, அது 20 days ஒன்ஸ் நடக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 1500 தான் எனக்கு கிடைக்குமே. அப்போ ஸ்டார்ட் அப்பில் நான் வந்தப்போ சென்னையில் அதை வச்சுட்டு தான் நாங்கள் அம்மா ஹோட்டலில் சாப்பிடுவோம். நான் மோஸ்ட்டாக அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு 3-4 years அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், காலைல மதியம் எல்லாமே. சம்டைம்ஸ் காசு இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சென்னையில் பழக்கடை வச்சுருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் அங்கே. அப்போ வந்து அவங்க ஒரு சில பழம்லாம் கொடுப்பாங்க, அடிப்பட்ட பழம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பழம்லாம் சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் போச்சு. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அம்மாவுக்கு நான் ₹1 கூட நான் அமிச்சதில்லை இங்கேருந்து. இந்தாங்கம்மா வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லி நான் இங்கேருந்து சம்பாரிச்சியோ லேர்ன் பண்ணியோ நான் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்தது, இன்ன வரைக்கும் நான் கொடுத்தது. எங்கள் அம்மா தான் என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அங்கே வேலை பார்த்துட்டு, அவங்க வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு, அவங்க ஏதாவது வேணுமான்னு எனக்கு கேட்டு எனக்கு அனுப்புவாங்க. அனுப்புவாங்க. இன்ன வரைக்கும் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்கிட்ட கேட்டதும் கிடையாது, அனுப்பப்பான்னு என்கிட்ட கேட்டதும் கிடையாது அம்மா. என்ன அவங்க தான் எனக்கு அனுப்புவாங்க. அதுவே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆனால் இப்போ நீங்களும் சரி, நீங்களும் உங்கள் கஷ்டத்தை வந்து பெருசாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, அம்மாவும் பெருசாக உங்களோட கஷ்டத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போது திரும்பி பார்த்தா கடந்த அந்த பாதைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பிக்கா. ஏன்னா அதுதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் டைல்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம். ஏன்னா எல்லா இடத்துலையும் டான்ஸில் ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணி தான் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன், ஏர்னிங்ஸ் கொஞ்சம் எதாவது வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், டைல்ஸ் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ போகும்போது தான் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அது ஏர்ன் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நான் எனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நான் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் நான் கண் கலங்கிக்கிட்டே மண்ணெல்லாம் மேலே தூக்குவேன். 3வது மாடிக்கு மண் தூக்குறது, டைல்ஸ் ஏற்றுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 200 மூட்டை மண் மேலே ஏற்றுவேன் 3வது மாடிக்கு. நான் உண்மையில் அதை ஏற்றிருக்கேன். ஸோ அப்போல்லாம் நான் கண் கலங்கிக்கிட்டே ஏற்றுவேன். நம்ம லைஃப் ஒரு டைமில் மாறிடாதா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நம்ம லைஃப் மாறிடலான்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்போ அம்மா பட்ட கஷ்டம் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ லைஃப் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஓகே, அது அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு தான் இது கிடைச்சிருக்கு, அதுக்கான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அது கஷ்டப்பட்டா அது கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஓப்பனிங்கில் அந்த சாரி வந்து ஐ திங்க் அது எல்லாருமே ஒரு மாதிரி வந்து பிரதீப்புக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்கவே கூடாது அப்படின்லாம், அண்ட் ராணிக்கு வந்து ஒரு மாதிரி ஹேட்ரடாக வந்து ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சுது. அது உங்களோட பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியும், அண்டு இருங்க பாய் மொமெண்ட் தான், நான் ஒரு கம்பேக் கொடுத்துட்டு நானும் லிஃப்டிங்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களோட வீடியோ செம்ம வைரல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அது நீங்கள் தான். ராணி அவங்களோட அந்த மூவும் சரி, இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு பிரியங்கா ஜோடியாக வந்ததுக்கப்புறமா அந்த ட்ராவல் ஒன்று இருக்கும்ல, அஃப்கோர்ஸ் அதை ஹேட்ரட் மாதிரி உங்களுக்கான சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசியாகும். அதுதான் அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து அவங்க பண்ண விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காம இருந்துச்சு. நிறைய பேருக்கு அவங்களே பிடிக்காம போயிடுச்சு, ஏன்னா ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. பட் ஆனால் அவங்க அந்த ஷோவில் அவங்க தான் சூஸ் பண்ணி ஆகணும் கிங்ஸ் எல்லாம். அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் கரெக்டாக இல்லைன்றதை அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அவங்க அன்றைக்கி பண்ணாங்க. பட் நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுமோன்ட்டு தான் அன்றைக்கி அவ்வளோ விஷயம் நம்ம பிரேக் ஆகி அழுது எல்லாமே. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறமேட்டு எனக்கு அவங்க மேலே எந்த கோவமெல்லாம் கிடையாது எனக்கு. அப்போ வந்து கோவம் இல்லை, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒரு வருத்தம், அவ்வளோதான் அவங்க மேலே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ராணி மேலே அவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சா. பட் நாங்கள் செட்டில் வந்து அப்படிலாம் இருந்ததில்லை. நான் பேசாமலோ இல்லை அவங்க மேலே கோவமெல்லாம் இருந்ததில்லை. ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன், அவங்க மேலே எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 எபிசோட்ஸ்லாம் நாங்கள் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம், க்ளோஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாங்கள் நிறையா பேசி நல்லா இருக்குன்னு சூப்பராக சொல்கிறது, எங்களுக்குமே அவங்க விஷ் பண்ணுறது எல்லாமே அப்படி போச்சு.
அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய பேர் பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க மேலே இருக்க நிறைய ஹேட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சு மாறி பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க டான்ஸ். ஆக்சுவலி இப்போ அஃப்கோர்ஸ் ஏன் இன்னும் ஃபினாலே டெலிகாஸ்ட் ஆகலைனாலுமே அதுக்குள்ளே வீடியோஸில் எல்லாம் சொல்லிட்டாங்க வின்னர்லாம் யார் அப்படின்னும் போது ஐ திங்க் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்த அந்த ஹேட்டர்னாலேயா இல்லை என்னன்னு தெரியல, ராணியும் அபினவ் வந்து நாட் டிசர்விங், அவங்க வந்து இவங்க வந்து வின் ஆயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸுமே நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் அவங்க வந்து ஜிம்னாஸ்ட் தான் பண்ணுறாங்க, டான்ஸ் நிறைய பண்ண மாட்டேங்கிறாங்க, இது டான்ஸ் ஷோ தானே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நானும் நிறைய டைமில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் நிறையா பண்ணுறாங்க, சர்க்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு கமெண்ட்டும் வந்தது, நடுவில் இந்த நிறைய பெர்ஃபார்மன்ஸோட கியூமுலேட்டிவ் தானே கடைசியாக பார்ப்பாங்க, அதில் 2-3 ஃப்ளிப்ஸ்லாம் வந்து அவங்க விட்டுட்டாங்க, அவங்க எப்படி டிசர்விங்காக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான்க்கா, என்னென்னா இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும்க்கா. இப்போ நான் வந்து சினிமாட்டிக் ஃபோக்கு, வெஸ்டர்ன் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். பட் ஆடுறேன் அது நான் நல்லா ஆடுவேன்னும் போது இப்போ அதை வச்சு தான் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் பர்ஃபார்மன்ஸ்லேயே காட்டிகிட்டு இருக்க முடியும். மேபி அதை விட்டு ஒரு 2-3 ஸ்டைலோ இல்லை அதை விட்டு ஒரு சில விஷயம் வெளில போய் ட்ரை பண்ணலாம். இப்போ அவங்க வந்து எல்லா ஸ்டைலுமே ஆடுவாங்க. ப்ளஸ் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் அந்த லிஃப்டிங் மேடலில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அப்படின்னு இருக்கும்போது அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸில் அவங்க லிஃப்டிங் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராங்காக காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ அது நிறைய பெர்ஃபார்மன்ஸில் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஸ்ட்ரென்த்துனுமோ அதை காட்டி தான் ஆப்வியஸாக. அது எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல வெளியில். ஆனால் அதேமாரி சம்டைம்ஸ் நம்ம பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் எல்லாமே கரெக்டாக வந்துடும் சொல்லவும் முடியாது. எங்கே இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகும். அந்தமாரி 2-3 பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 2-3 பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சில ஸ்டண்ட்லாம் மிஸ் ஆகிருக்கு. அது நடக்கும் ஆப்வியஸாக. அவங்க பண்ணுற விஷயம் அந்த மாதிரி டஃப்பான விஷயம், அதில் அவங்களுக்கு மிஸ் ஆகிருக்கணும் போது அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. ஓகே தான். அதான். ஆனால் இப்போ சொன்னீங்களே அந்த டான்ஸ் ஷோ அப்படின்னு இருக்கும்போது டான்ஸ் தான் ஆக்சுவலி நிறைய பேர் விரும்பி வந்து பார்க்குறாங்க அப்படின்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அண்ட் இவங்க வந்து அது எதனால இந்த அன்டிசர்விங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் வந்து ஃபேவரட்டிசமும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வந்து எழுப்பியிருக்காங்க. பிகாஸ் ஜென்ரலாகவே காலங்காலமாக இந்த ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துட்டு வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு பயமா இல்லை என்னன்னு தெரியல, இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் வர மாட்டேங்குது, இது ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரி தான் இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைக்கா, ஷோஸ் வந்து கமெண்ட்ஸுமே சரி பர்ஃபார்மன்ஸுமே சரி அன்னைடே என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அங்கே ரிசல்ட் கொடுப்பாங்க. எப்பயுமே ஸ்கிரிப்டட்னா அங்கே பண்ணுற கண்டென்ட்டு, நாங்கள் பண்ணுற ஒரு சில கேமு அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டடாக இருக்கும் ஒரு சிலதுலாம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், அன்னைடேயில் யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மார்க்கு அதுக்கேற்ற லைட் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க டிசர்வ் இல்லைன்றது எப்படி எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் அவங்க நல்லா பண்ணுறவங்க தான், 2 பேருமே டிசர்வ் தான், நல்லா பண்ணுறாங்க. எஸ். ஓகே, நிறைய சீரியஸான டாபிக்ஸா அப்படின்னு நம்ம பேசும்போது ஜோடியில் வந்து நிறைய ஃபன்னான ரீல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி ரியோ, ஏஞ்சலின், சாண்டி, ஜட்ஜஸ் எல்லாருமே அந்த சாண்டி மாஸ்டர், ரம்பா மேம் அண்ட் ஸ்ரீதேவி மேம் இவங்கெல்லாம் பண்ணுற ஃபன்னெல்லாம் வந்து ஐ திங்க் அந்த சீரியஸான டான்ஸில் வந்து இது ஒரு ஆடட் எலிமெண்ட்டா அப்படின்னு பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் ஷோனால கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போட முடியும், ஆனால் ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறையவே நடந்திருக்கும்ல. ஸோ மறக்க முடியாது நாங்கள் பார்க்காததுன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? நிறைய இருக்கும்க்கா. ரியோ அண்ணா ஒரு மாதிரி, அவர் தான் அந்த ஷோ ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எடுத்து நிப்பாட்டுவார். எத்தனை மணி, ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு முடித்தா கூட அந்த இடத்துல வந்து அவர் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருப்பார், செம்ம எனர்ஜியாக இருப்பார், ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தான் அந்த ஷோ ஃபுல்லாக பயங்கரமாக எல்லாரும் இது பண்ணுறது. அந்த மாதிரி நிறைய ஃபன் நடக்கும்க்கா. லாஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட்லாம் ஒன்று பண்ணோம், சீசன் 1 சீசன் 2லாம். அப்போல்லாம் பயங்கர ஃபன்னு. அண்ணாலாம் வந்து சாண்டி அண்ணாலாம் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக ஆகிட்டாரு. அண்ணாவை நான் அப்படி பார்த்தது இன்ன வரைக்கும். இது இருக்கும்ல ஜட்ஜ்மெண்ட் டேபிள், அது மேலாம் அண்ணா ஏறி ஒரு மாதிரி குதிச்சுக்கின்னு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் இருக்குது. மற்றபடி மறக்க முடியாதுன்னா நிறைய இருக்குது. அது எது கரெக்டாக பண்ணி சொல்கிறது தெரியல. நிறைய ஃபன்னாக இருக்கும் ஆனால் அண்ணா. அஃப்கோர்ஸ். அண்ட் ஜட்ஜஸ் பற்றி பேசும்போது அவங்களோட கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வரதா மாஸ்டர் கூட இப்போ சொன்னாங்க, சாண்டி மாஸ்டர்லாம் பார்க்க தான் ஃபன்னு, ஆனால் ஆன் ஃபேஸ் வந்து சொல்லிடுவார் அப்படின்னு மாதிரிலாம். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுற விதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்ட்ரிக்ட்டுனா அண்ட் யார் ஓகே ஜோவியல் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதேவி மேம் கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக இது பண்ணுவாங்க. அண்ணா வந்து ஸ்டேஜில் என்ன விஷயம் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கமெண்ட் சொல்லுமோ அதை சொல்லுவார். ஆஃப் கேமராவில் அண்ணா நிறைய விஷயம் சொல்லுவார். இது பண்ணிக்கலாம்டா, இது பண்ணியிருக்கலாம், இது சூப்பராக இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ணா சொல்லுவார். ஆனால் ஸ்டேஜில் என்ன விஷயம் சொல்லணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். ஆஃப் கேமராவில் நம்ம லைஃப்க்கு என்ன பண்ணணும், அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்ணணுன்றதை ஆஃப் கேமராவில் சொல்லுவார் அண்ணா.
ரம்பா மேம் ரொம்ப ஸ்வீட். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளந்தியாக இருப்பாங்க மேம். மேம் கரெக்டாக அவங்களும் பாயிண்ட் நிறைய விஷயத்த கரெக்டாக சொல்லுவாங்க. பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் முடிஞ்சிட்டக்கப்புறம் ஆஃப் கேமராவில் ஒரு மாதிரி ஜாலியாக அவங்களும் ஒரு மாதிரி யதார்த்தமாக பேசிட்டு அப்படி அவங்களும் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இது பண்ணிக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருக்குது பிரதீப் இது அப்படின்னு நிறைய நோட் பண்ணி சொல்லுவாங்க. நைஸ் நைஸ். ஆனால் ரொம்ப பேச மாட்டார். ஆனால் சாண்டி அண்ணா சின்னதாக 2 விஷயம் தான் சொல்லுவார். அந்த 2 விஷயத்துல நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸோட கரெக்டான கமெண்ட் இருக்கும் அண்ணா கிட்ட. ஆனால் ஸ்ரீதேவி மேம் ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. ஓகே. ஒரு சில விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் சொல்ல மாட்டாங்க. மேம் சொல்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ன்ற. ஸ்ட்ரிக்ட்னா கண்டிக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. சொல்ற விதத்தை ஒரு மாதிரி கரெக்டா ஒரு கொஞ்சம் லென்த்தியா அழகா சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே. அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வரதா மாஸ்டர் பற்றி பேசியே ஆகணும். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வரதா மாஸ்டர் அவரும் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ இங்கே எலிமினேட் ஆகிட்டாரே அப்படின்ற வருத்தம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் பீங் அ மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபராக இருக்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்போது அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வரதா மாஸ்டர் பற்றி ரொம்ப அண்ணா இன்ன வரைக்கும் ரொம்ப பேசுறது கிடையாது என்கிட்ட. ஆனால் அண்ணா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ணா ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்குறேன். லாஸ்ட்டாக நான் வெளியில் போகிறப்ப அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணார். ஃபீல் பண்ணி வெளியில் பேசினார். அதுதான் நான் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பிரேக் டைமில் நான் வெளில நின்றுட்டு இருக்கும்போது பேசினார் அண்ணா. அதுக்கப்புறம் அண்ணா சாண்டி அண்ணா பேசி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அண்ணா எதுக்கு என்னை பிக் பண்ணாரு இன்ன வரைக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் நிறைய பேர் அங்கே சூப்பராக ஆடுறவங்களாம் இருக்காங்க. அண்ணா அவங்களை எடுத்திருந்தாருன்னா அண்ணா சூப்பராக பண்ணியிருப்பார். பட் ஆனால் என்ன மைண்ட் செட்டில் அண்ணா என்னை எடுத்தாருன்னு தெரியல. என்னை பிக் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா சாண்டி அண்ணா வாங்கி கொடுத்துட்டாரு. 2வது என்னன்னா எனக்கு பயம், எந்த கொரியோகிராஃபர்கிட்ட போக போகிறோம், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோன்றது இருக்கும் ஒரு விஷயம். எல்லாருக்குமே அண்ணா கொஞ்சம் ஃபேவரெட்டு. உள்ளே இருக்க நிறைய கொரியோகிராஃபர்ஸும் ஃபேவரெட்டு. ஆனால் அண்ணா கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபேவரெட். எனக்கு நான் பண்ணுற சினிமாட்டிக்கு நான் பண்ணுற டான்ஸுக்கு அண்ணா கரெக்டாக இருப்பார். ஏன்னா அண்ணா சூப்பராக பண்ணுவார் சினிமாட்டிக்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக. நான் அண்ணா எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் அண்ணா தான் எடுத்தார். எடுத்துகிட்டு அண்ணா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் இவனை யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் இவங்களை கொஞ்சம் நான் ஃபைல் சரி கொண்டு வந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. அண்ணா கிளாஸ்லேயுமே வந்து ரொம்ப ஸ்வீட்டு. ஏன்னா நான் அங்கே கிளாஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு 3 மாதமாக. அப்போ ஃபுட்டாக இருக்கட்டும், காலைல மதியம் நைட்டு எல்லாத்துக்குமே அண்ணா தான் வாங்கி தருவார். எனக்கு ஏதாவது காஸ்டியூம்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட என்கிட்ட அண்ணா காசு கேட்டதில்லை. ஸோ அண்ணா நான் வாங்கி தரேன், நான் பண்ணி தரேன்னு அண்ணா எனக்கு பண்ணி தருவார். ரொம்ப பேச மாட்டார். ஆனால் நான் பேசினாலும் 2 வார்த்தை பேசினாலும் ரொம்ப ஸ்வீட்டாக ஜாலியாக பேசுவார். ஆனால் கரெக்டான பஞ்சுவாலிட்டி டைமிங்னா அண்ணா கரெக்டு. எத்தனை மணிக்கு நைட்டு ப்ராக்டிஸ் சப்போஸ் 10, 11 முடிஞ்சிடும். சம்டைம் 12 ஆகுதுன்னா எங்களுக்குலாம் பெயினாக இருக்கும், நாங்கள் தூங்குவோம். ஆனால் அண்ணா கரெக்டாக 9 o'clock எழுந்துச்சி 10 o'clock ப்ராக்டிஸ் ரெடியாக நிற்பார். நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்துடணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படின்னு அண்ணா ஏஞ்சி முன்னாடின்றார். அந்த மாதிரி அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி டைமிங் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் ஆஃப் கேமில் தான் நிறைய அவர் சொல்லிட்டு இருந்தார். ஷூட் அப்படின்னாலே ஜென்ரலாகவே இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க ரியோனாலாம் வந்து 3 AM ஆனாலுமே எனர்ஜி வந்து வேறு லெவல் இருக்கும்னு. ஜென்ரல் நார்மல் ஷூட்ஸே அவ்வளோ நேரம் போகும். ஃபினாலேலாம் வந்து 4 மணி வரலும் போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே கிராங்கி ஆகிடுவோமே, என்ன மண்டெல்லாம் கோளார் ஆகிடும். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் அது எனர்ஜி தனி அப்படியே மெயின்டைன் பண்ணும் த்ரூ அவுட் த ஷோ. ஸோ இந்த ஷூட்டிங் பீரியட் அப்படின்னு இருக்கும்ல, காலையில் ஆரம்பித்து நைட்டு தான் முடியும், விடிய காத்தால தான் முடியும் இத்தனைக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் பீரியட் பற்றி கண்டிப்பாக அது ஆமாக்கா. அன்னைக்கு அந்த டைம் போனதே தெரியாத அளவுக்கு அன்றைக்கி அந்த ஷோ நடந்துச்சு சீரியஸாகவே. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு 5:30க்கு முடிஞ்சுது ஷோ. ஏர்லி மார்னிங் 5:30க்கு முடிஞ்சுது. அவ்வளோ டைம் ஆகுறதே எங்களுக்கு உள்ளே இருக்கிறப்ப தெரியல. செட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஆஃப்டர் பார்ட்டி போனோம். வெளியில் மேம் ரமா மேம் கொடுத்துருந்தாங்க, அது ஜாலியாக வெளில போயிடணும். அப்போ போனப்போ தான் சாப்பிட்றப்ப தோசை வாங்கிட்டு இப்படி மேலே பார்க்கும்போது தான் விடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுதான் அன்றைய டே வந்து எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, 5 பேரோட ஃபைனலிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லோரும் பார்க்கணும், ஃபைனல்ஸ் முடிய போகுதுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி நடந்த டைமிங்லாம் எதுவுமே தெரியல. அன்றைக்கி நல்லா போச்சு. அது அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், இனிமேல் செட்டு போக மாட்டோம், யாரையும் பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல, எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது. ஏன்னா 3 months எங்களுக்கு அவ்வளோ பிஸியாக இருந்தோம். நானும் அப்படி லைஃப்பில் இருந்ததே இல்லை. அவ்வளோ பிஸியாக இருந்தோம். ஃபோன் கூட எடுக்க முடியாமல் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸு, டான்ஸு. ஏன்னா எனக்கு டான்ஸ் அவ்வளோ பிடிக்கும். நான் அதனால தான் அங்கே விட்டுட்டு 7 years வந்து நான் அம்மாவெல்லாம் விட்டுட்டு எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு டான்ஸ்க்காக தான். எனக்கு அவ்வளோ டான்ஸ் பிடிக்கணும் போது நான் அதில் ஒரு பிஸியாக இருக்கணும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதான், செட்டுக்கு மறுபடியும் போக முடியுமா அப்படின்லாம். ஆனால் அங்கே இருக்கிற அண்ணா சாண்டி அண்ணா,
ரியோனாவாக இருக்கட்டும், ஏஞ்சலினா அக்கா எல்லாரையுமே அவங்களாம் பார்க்கணும், அவங்கள மீட் பண்ணலாம். பட் அதே செட்டுக்கு போய் உள்ள பார்க்கணும்போது அது இல்லை, அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் பெரிய இருக்குது. மிஸ்ஸிங். கண்டஸ்டன்ஸையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பா என் கண்டிப்பா. கூட ஆல்ரெடி நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வந்து இன்னும் நிறைய நிறைய பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ், என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுதான்க்கா. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாங்ஸ்லாம் எழுதுவேன்க்கா. நான் எழுதி நானே பாடுவேன். ஸோ அந்த அந்த விஷயம் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு 2-3 சாங்ஸ்லாம் எழுதி என் கையில் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்னோட பிளான் என்னென்னா, டான்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் தான் நான் இங்கே வந்தது. இப்போ டான்ஸ் நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோடது வந்து ஆக்டிங்கில் போகணுன்னு ஒரு ரொம்ப ஆசை. ஆக்டிங்கில் ஒரு நல்ல குட் ஆக்டர் அப்படியே போகணும். ஏன்னா இந்த லாரன்ஸ் அண்ணாவாக இருக்கட்டும், பிரபுதா சார், அவங்களாம் வந்து நல்ல டான்ஸர்ஸ், அவங்களாம் பயங்கரமான டான்ஸர்ஸ். ஆனால் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளும் ஒரு டான்ஸராக இருக்கும், நம்மளும் ஒரு ஆக்டிங்கில் அந்த மாதிரி ஒரு ஆக்டராக போகணும் அப்படின்னு ஆசை. அதனால நானே எழுதியிருக்க சாங்ஸ் வந்து நான் ஒரு ஆல்பம் சாங்ஸாக நானே எடுத்து அதை பண்ணி அதில் நானே ஆக்ட் பண்ணி அதை ஏதாவது லேபிளுக்கு ரிலீஸ் பண்ணலாம், இல்லை நானே என்னோட பேஜ்கிட்ட ரிலீஸ் பண்ணலான்றது ஐடியாஸ் இருக்குது. செம்ம செம்ம செம்ம. ஸோ வாழ்த்துக்கள், அது கூடி சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இருந்தீங்க. அந்த ஓடுறதை வந்து இன்னும் கண்டினியூ தான் ஆகும். அஃப்கோர்ஸ் அந்த ஓட்டத்துக்கான பலன் தான் வந்து இப்போ வந்து கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய 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 நீங்கள் பண்ணணும், உங்களோட ஆசை நிறைவேறணுன்ட்டு வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே இப்போ ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ கூட வெளியில் கூட பார்த்தோம், இது பிரதீப் தானே அப்படின்ற அளவுக்கு வந்து யாருமே எங்கேயும் தெரியாத ஒரு பையன் இது பிரதீப் தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுதான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ என்ன பிடிக்கும்னு சொன்னா போதும் அப்படின்ற போது என்கிட்ட வந்து பேசுற எல்லாருக்கும் நான் அப்படி சொன்னா போதும். ஏன்னா நான் நார்மல் தான். நான்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உங்களை மேல இருந்து நான் வந்தவருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், வேற விஷயம் இல்லை. பட் அவங்களுக்குலாம் நான் சொல்லணும் என்ன ஒரு ஆசைனா, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் நிறைய விஷயம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்தது இல்லை. என் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ சப்போர்ட்டும் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க, அதுதான் சொல்லணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய நிறைய பண்ணுங்க. கூடி சீக்கிரமாக உங்களோட ஆல்பம் ரிலீஸில் நம்ம சந்திக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.